வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th அக்கௌண்டன்சியில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசன் ஷார்ட் ஆன்சரில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்க போகிறோம். எக்ஸ்பிளைன் த மீனிங் ஆஃப் அக்கௌண்டிங். அக்கௌண்டிங்கோட மீனிங் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதோடைய ஆன்சர் பேஜ் நம்பர் 3ல இருக்கு. அக்கௌண்டிங் இஸ் த சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபைங். அக்கௌண்டிங் அப்படின்றது வந்து என்னன்னா ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது மூலியமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? என்ன ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா டிரான்சாக்ஷன்ல சேல்ஸ் நடந்திருக்கா இல்லை பர்ச்சேஸ் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், ஐடென்டிஃபை பண்ணலாம். அடுத்து என்ன பண்ணலாம்னா மெஷர் பண்ணலாம். நம்ம என்ன வேல்யூ வந்து நடந்திருக்கு, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து அவங்க சேல் பண்ணியிருக்காங்க, பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ மணி வந்திருக்கு, எவ்வளோ மணி போயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், மெஷர் பண்ணலாம். ஐடென்டிஃபையும் மெஷரிங் ரெக்கார்டும் பண்ணலாம். என்ன பண்ணலாம், என்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், ரெக்கார்டும் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து கிளாசிஃபையிங். என்ன நடந்திருக்கு, சேல்ஸ் நடந்திருக்கா இல்லை பர்ச்சேஸ் நடந்திருக்கா, என்ன எக்ஸ்பென்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், கிளாசிஃபை பண்ணலாம். சம்மரைசிங் அப்படின்றது வந்து எப்படின்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் என்னது சம்மரைசிங். ஃபைனல் அக்கௌண்ட்டோ இல்லை ட்ரையல் பேலன்ஸோ இல்லை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோ அதெல்லாம் கிரியேட் பண்ணுறாங்களோ அதுதான் வந்து சம்மரைசிங். லாஸ்ட்டாக ஃபைனல் அண்ட் இது என்னன்னா இன்டர்பிரேட்டிங்னா என்ன, நம்மளோட ரிசல்ட் என்ன, நமக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கா இல்லை லாஸ் இருக்கா, நம்ம பிஸ்னஸ் என்ன பொசிஷனில் இருக்குது, நம்ம ஃபினான்ஸ் என்ன லெவலில் இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணலாம், இன்டர்பிரேட் பண்ணலாம். அடுத்து கம்யூனிகேட்டிங் வித் யார் கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம், ஓனர் கூடவோ அப்படி இல்லைன்னா வந்து பேங்கர்ஸ் கிட்ட, இன்வெஸ்டர்ஸ் கிட்ட, கவர்மெண்ட் கிட்ட, இந்த மாதிரி இவங்ககிட்டலாம் வந்து நம்ம யார்கிட்ட ஒர்க் பண்ணுறோம் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கலாம். அதுதான் என்னது அக்கௌண்டிங். அப்போ அக்கௌண்டிங் அப்படின்றது என்னது ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ். அது மூலியமா நம்ம என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ணலாம், மெஷர் பண்ணலாம், ரெக்கார்ட் பண்ணலாம், கிளாசிஃபை பண்ணலாம், சம்மரைஸ், இன்டர்பிரேட்டிங் அண்ட் கம்யூனிகேட்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். நம்ம ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை பற்றி என்ன பண்ணலாம், கம்யூனிகேட் பண்ணுறது தான் என்னது அக்கௌண்ட்.